தர்பியா தஸ்கியா. தர்பியத் அப்படின்னு சொன்னா பயிற்சின்னு அர்த்தம், தஸ்கியத்தினாலும் பயிற்சின்னு அர்த்தம். என்ன வித்தியாசம்னா, எங்களுடைய அந்த டாபிக் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதுக்காக சொல்றேன், கொஞ்சம் பாடம் நடத்துகிற மாதிரி இருக்கும். அப்படி சொன்னாதான் எங்களுடைய இலக்கும் எங்களுடைய அந்த பர்பஸ் உலமா சபை என்ன கவனத்தில் எடுத்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். தர்பியா அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகளில் நல்ல பயிற்சி. செயல்பாடுகளில் பயிற்சினா என்னென்ன உள்ள வரும்போது சொல்கிறேன். தஸ்கியான என்ன அர்த்தம்னா, சிந்தனையாலும் மனதாலும் பயிற்சி பெறணும். அப்போ தர்பியான்னா செயல்பாடு, புறம் வெளியில நம்முடைய வெளி செயல்பாடுகள் பயிற்சி பெற்றா அதுக்கு பேர் தர்பியத். தர்பியத்துலாம் பேர் வைக்கிற பாருங்க, தர்பியத்து நிசா அப்படின்லாம் ஒரு பெண்கள் மேசா இருக்குல்ல, தர்பியத். செயல்பாடு வந்து பிறரால குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல செய்யணும், அதுக்கு பேர் தர்பியா. தஸ்கியான என்ன அர்த்தம்னா, திரும்பவும் சொல்லிக்கிறேன், மனசளவுல தூய்மைப்படுத்தி ஒருவர் நல்ல சிந்தனையோடும் நல்ல எண்ணங்களோடும் வாழ்வது. இது வந்து அந்த இளைஞர்களை சீர்திருத்தம் சொன்னோம் பாருங்க, அதனுடைய அடுத்த கட்டம், அதனுடைய சைடு. தர்பியா தஸ்கியா தான் எங்களுடைய பர்பஸ், இலக்கு. அது எல்லாரையும் இன்ஷா அல்லாஹ் சரி பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதிகபட்சம் ஒரு சில காலங்களுக்குள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம ஊர் இளைஞர்களை, சின்ன பிள்ளைகளெல்லாம் அல்லாஹ் நல்ல சிந்தனையும் நல்ல செயல்பாடு உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வெளியூரில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் இவங்க ஒரு முன்னுதாரணமாக, ரோல் மாடலாக அல்லாஹ் கிருபை செய்வானாக. அதுக்கு அடுத்து இதில் நாங்கள் ஒரு 10 டாபிக் வரைக்கும் வச்சிருக்கிறோம். பெற்றோர்களை மதிக்கணும், பெரியோர்களை மதிக்கணும், இப்படி மாதிரி நல்லொழுக்க அமைப்புல சில விஷயங்கள், மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறணும், அது மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிடக்கூடாது. இது அதில் ஒரு டாபிக்கு. சிந்தனையாலும் செயல்பாடுகளாலும் பிறர் முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் நல்ல விதமாக நடந்துக்கிறணும் அப்படிங்கிறது, இப்படிலாம் அடுத்தடுத்தது வச்சிருக்கிறோம். அது மாதிரி மஹல்லா பள்ளிகளில் பெரியோர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து நம்மளை இப்பவுமே ஒரு துவாவுக்குரியவர்களாக மாற்றிக்கிறணும். இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குதா, பெரிய ஆட்கள் செய்கிறாங்களா, அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்குது, இது மாதிரி இதெல்லாம் எங்களுடைய ஒவ்வொரு டாபிக். அந்த அடிப்படையில் எனக்கு இன்னைக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நல்ல விலை மதிக்க முடியாத நமது ஈமான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்முடைய ஈமான் வந்து விலை மதிக்க முடியாத ஈமான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவ்வளோ உயர்ந்த ஈமான்ல இருக்கக்கூடிய நாம் எப்படி நம்முடைய செயல்பாடுகளை அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறதான். அதில் குறிப்பாக இளைஞர்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பெரிய ஆட்களும் இருந்து கேட்கணும், அவங்க இதை கொண்டு போய் வராத பிள்ளைகள்கிட்ட சேர்க்கணும். பிள்ளைகளும் யார் வரலையோ அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்த்தணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ விலை மதிக்க முடியாத இந்த ஈமான் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. யாரும் ஈமானை வந்து அதுக்கு விலை வைக்க முடியாது இல்லை. விலை வைக்க முடியாதுங்கிறதுக்கு நான் நடைமுறை உதாரணத்தை சொல்லிட்டு வர்றேன். நம்மள்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, சில பொருளை கொடுத்துருவோம், சில பொருளை கொடுக்க மாட்டோம். உதாரணமாக நம்ம வீடு வந்து ஒரு 100 ஆண்டு பழமையான வீடுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் நம்ம பெத்தாப்ப மாதிரி யாராவது பயன்படுத்தின பழைய காலத்து பொருள் இருக்கும், சிலது யூஸே ஆகாது. ஆனால் அதை கேட்டு சில பேர் இப்போ வர்றாங்க தெருவில். இந்த ரோமன் லெட்டரில் போட்ட பழைய கடிகாரம் தெரியுமா, கீ கொடுத்து பெரிய கடிகாரம், ரோமன் லெட்டர், இங்கிலீஷ் லெட்டரில் இருக்கும், ரோமன் லெட்டர்னு சொல்லுவாங்க. அது பழைய காலத்து அரபி லெட்டர், அது ரோமன் லெட்டராக மாறிடுச்சு. இந்த கடிகாரம் இன்னும் பழைய காலத்து வீடுகளில், சில வீடுகளில் கிடக்கும். சில வீட்டில் ஓடுது, சில வீட்டில் என்ன செய்ய மாட்டேங்குது, ஓட மாட்டேங்க. எங்கள் வீட்டில் இப்போ 2 மாசமாக ஓட மாட்டேங்க, இவ்வளோ நாள் ஓடிச்சு. கிட்டத்தட்ட அந்த கடிகாரம் வந்து ஒரு 70-80 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 மாசமாக தான் அந்த கீ சிஸ்டம் கொஞ்சம் சேட்டை பண்ணுது. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அது ஓடுது. இதை விலைக்கு கேட்டு வர்றாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஓடுதோ ஓடலையோ அதை என்ன செய்ய முடியாது, தர முடியாதுன்னு சொல்கிறோம். அது மாதிரி பழைய காலத்தில் இப்போ இந்த மாதிரிலாம் லைட்டுகள் வந்துட்டு பாருங்க. நான் என் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு புரியுறதுக்காண்டி இதெல்லாம் சொல்கிறேன், கவனிக்கணும். இந்த பல்புக்கு மேலே இந்த பீங்கானில் ஒரு சேடு ஒன்று முன்னாடி இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு கவனத்தில் வருதான்னு தெரியல. சேடு பீங்கானில் இப்படி இருக்கும், அதில் இப்படி பல்பை போட்டுப்போ மேலே இப்படி இருக்கும். இதையும் கேட்டு வர்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா,
இதெல்லாம் கொஞ்சம் விலை கூழ்ன பொருள்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இதையே கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்மள நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. சில பேர் அது இடத்த அடைக்கிறது தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்மால கொடுக்க முடியாத பொருள்னா எது? கொடுக்க முடியாத பொருள்னா எது? 2 கண்ணு இருக்கு, ஒரு கண்ணை கொடுத்துடலாமா? இர்ஃபான், 2 கண்ணு இருக்கு, ஒரு கண்ணை கொடுத்துடலாமா? ஒன்றை வச்சு பார்த்தா போதும். 2 காது இருக்குது, ஒரு காது கொடுத்துடலாமா? 2 கிட்னி இருக்குது. கிட்னி செயல்பாடுகளை கண்ணை கூட அறுத்து யாரும் எங்கேயும் விற்கிற மாதிரி தெரியல. ஆனால் கிட்னியை திருடி விற்கிறாங்க தெரியுமா? வேற ஏதாவது ஆப்ரேஷன்ல கிட்னியை திருடி வித்துறாங்க. ஆனால் விரும்பி கொடுப்பாங்களா யாரும்? சில பேர் ஏழ்மைக்கு கொடுக்குறாங்க, அது கொடுக்கக்கூடாது. இன்னொருத்தருக்கு ஹெல்ப்பு கொடுக்கலாம், அது வேற விஷயம். அது உறவினர்கள் கொடுக்கலாம், காசு இல்லாமல் கொடுக்கலாம். கிட்னியில் 2 கிட்னியில் அரை கிட்னி செயல்பட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். எங்கேயாவது நம்முடைய உணவு பழக்க வழக்கம், நம்முடைய சூழ்நிலைகள் மாறினா நல்லா பாதுகாக்கணும். அது அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் கஷ்டம், எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும். இல்லைன்னா வெறும் ஒரு 1.5 கிட்னிக்கு வேலையே இல்லை. எவ்வளோ இருந்தால் போதும், அரை கிட்னி. இப்படி மனித உறுப்புகள், வீட்டில் இருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத பொருட்கள். என்ன தலைப்பு கொடுத்துருக்குது? விலை மதிக்க முடியாத நமது ஈமான் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த சாதாரணமா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த உறுப்பு மூத்த போயிடும், எல்லாம் போயிடும், மண்ணோடு மண்ணா போயிடும். ஆனால் இருக்கும் பொழுது ஒரு கண்ணை நாம் இழக்க தயாரில்லை. நம்முடைய உடலின் எந்த உறுப்புகளையும் இழக்க நாம் தயாரில்லை. ஆஃப்டர் ஆல் நம்முடைய வீடுகளிலே 50 ஆண்டு 100 ஆண்டு பழமையானது என்று சொல்கின்ற வீட்டினுடைய பழைய காலத்து பொருட்களை கூட நாம் இழக்க தயாரில்லை. ஆனா விலை மதிக்க முடியாத ஈமான்னு வச்சிருக்கிறோம். இந்த ஈமானை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல இடங்களில் பல கட்டங்களில் இந்த ஈமானின் மதிப்பை நாம் இழந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? கேள்வியா கேட்கிறேன் உங்கள்கிட்ட, உங்க மனசு கேள்வியா வைக்கிறேன். வீட்டில் உள்ள பழமையான பொருளை இழக்க தயாரில்லை, உடலை இழக்க தயாரில்லை. நாம் எதையெல்லாம் மதிக்கக்கூடியதுன்னு கருதுகிறோமோ கண்டிப்பா அதெல்லாம் இழக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி ஒரு கண்ணை இழக்க முடியாது, ஒரு கிட்னியை இழக்க முடியாது, சான்ஸே இல்லை. இவற்றையெல்லாம் தாண்டி நிரந்தரமான உலகத்திற்கு நமக்கு பயன்படக்கூடிய ஈமான், அதை நாம் விரும்பியோ விரும்பாமலோ பல இடங்களில் ஈமானை நமக்கு தெரியாமலே அதனுடைய மதிப்பை நாம் இழந்து விடுகிறோம். ஈமானை இழக்கிறோம் சொல்லல, யாரும் எந்த மூமினும் ஈமான் இழக்க மாட்டாங்க. ஆனா ஈமானுடைய மதிப்பை நாம் கெடுத்துக் கொள்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? நம்ம எங்கெல்லாம் கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தொழுகையா நம்ம வச்சிருக்கக்கூடிய இன்னொரு புரோகிராமா அப்படின்னா, பக்கத்தில் வச்சா எக்கோ அடிக்கும், தள்ளி வச்சா கேட்காது. இது நிறைய நான் ஒன்றும் சொல்லல, நான் டென்ஷன் ஆகிலாம் சொல்லல, இந்த மைக்கில் எங்களுடைய பழக்கத்தை சொல்றேன். நான் ஒரு ஒருத்தர் போய் எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு 2 ஒன்று போல தான் இருக்கு. கேட்டா சரி, இது மைக்கில் உள்ள ஒரு நிகழ்ச்சி, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா இருந்தா சரி. இப்போ நான் ஒரு ஹதீஸ்க்கு வர்றேன், சுருக்கமாக முடிச்சுக்கிடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபிகளிடத்தில் கேட்டார்கள், ஐயுல் ஈமானி ஆய்ஜபுன்னு கேட்டாங்க. நல்ல கேளுங்க, ஆய்ஜபு அரபி வார்த்தையில யாருடைய ஈமான் உயர்ந்ததுன்னு ரசூலுல்லா கேட்கல, யாருடைய ஈமான் ஆச்சரியமானதுன்னு கேட்டாங்க ரசூலுல்லா. யாருடைய ஈமான் ஆச்சரியமானதுன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நபிமார்களுடைய ஈமான் ஆச்சரியமானதாக இருக்கும்னு சொன்னாங்க. ரசூலுல்லா சொன்னாங்களா, நபிமாருடைய ஈமான் ஆச்சரியமானதெல்லாம் கிடையாது, ஏன்னா அவங்க அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவங்க ஈமான் ஆச்சரியம்லாம் கிடையாது. அவங்க அல்லாஹ்வுடைய நபிமார்கள், அவங்களுடைய ஈமானுக்கு உத்தரவாதம் கேரண்டி உண்டு. அவங்க வந்து மசூமீன்கள், ஈமான் டேமேஜே ஆகாது அவங்களுக்கு. நபிமார்களுடைய ஈமான் ஆச்சரியத்திற்குரியதில்லை, உயர்ந்தது. ஈமான்ல அவங்க உயர்ந்தவங்க, அது வேற விஷயம். உயர்ந்ததுக்கும் ஆச்சரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றது ஆச்சரியமானது, எப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ளது. நபிமாருடைய ஈமானை நம்ம எப்பான்னு பாராட்டுவோமா? அவங்க தான் நம்ம ஈமானை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாங்க. நம்மள்ட்ட தீனை கொண்டு வந்து சேர்த்தது நபிமார்கள் தானே. அவங்க ஈமான எவ்வளவு ஈமான்ல வலுவா இருக்காரு பாருங்க அப்படின்னு அவளை போய் பாராட்ட மாட்டோம்.
எங்க வாப்பா எவ்வளவு நல்ல மனுஷன் சொல்லி எல்லா பிள்ளையும் பாராட்டக்கூடாது. வாப்பனா நல்ல மனுஷன் தான். அவர் ஊர்ல மற்றவங்கள்ட்ட ஏதாவது கெட்ட பேர் எடுக்கலாம், வீட்டுல எல்லாருக்கும் வாப்ப நல்லவர் தான். நபிமார்களுடைய ஈமான் ஆச்சரியத்துக்குரிய ஈமான்லாம் கிடையாது. சரி, மலக்குமார்களை வச்சுக்கிட்டோமா அப்படின்னா, மலக்குமாருடைய ஈமானும் ஆச்சரியம் கிடையாது. ஏனென்றால் அதுக்கு பல காரணங்கள். முதல்ல அவங்க நபி அல்லாஹோடு இருக்கிறாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு ஆசாபாசம்லாம் கிடையாது, உணவு கிடையாது, அவங்களுக்கு உறவு கிடையாது, குடும்பம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க ஈமான்ல அப்படியே இருந்துட்டு போயிடுவாங்க, நிலைப்பாடா இருக்கும். அவங்க ஈமானும் ஆச்சரியத்திற்குரிய ஈமான் அல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி வரிசையா வருது. அடுத்து சஹாபிகள் சொல்றாங்க, எங்க ஈமான வச்சுக்கலாமா, ஆச்சரியமான ஈமான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க ஈமான், நபிமார்கள் இல்லை, மலக்குமாருடைய ஈமான் இல்லை, எங்களுடைய ஈமான், உங்களுடைய தோழர்களா எங்களுடைய ஈமான் ஆச்சரியமான ஈமானா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? யாராவது பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம், என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமான்னு சொல்லியிருப்பாங்களா? என்ன பதில் சொல்லியிருக்க முடியும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க ஈமானும் ஆச்சரியமான ஈமான் அல்ல, உங்க ஈமான் கூவத்தான ஈமான், வலுவான ஈமான். என்ன, எந்த கட்டத்தையும் தாங்கி நின்னாங்களா இல்லையா? பிலால அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, அகதுன் அகதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அம்மார் ரசூலுல்லாஹ் வந்து அழுதார், ரசூலல்லாஹ் உங்களை திட்ட சொல்லி என்னை அவர்கள் வேதனைப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன திட்டுனா கொஞ்சம் வேதனை குறையும்னா திட்டிக்கங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பரவாயில்ல, என்ன திட்டினாலும் உங்க வேதனை கொஞ்சம் நேரம் குறையுமா, அளவு கொஞ்சம் குறையுமா, நேரம் கொஞ்சம் குறையுமா, திட்டிக்கங்க, நீங்க என்ன மனசாரே என்ன திட்ட போறீங்க அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு வலுவான கூவத்தான ஈமான் அம்மார். எத்தனை சஹாபிகள் மூத்தா யுத்தத்துல 3 பேரை ரசூலுல்லாஹ் தளபதியா நியமிச்சு, இவர் தளபதியா இருப்பாரு, இவர் ஷஹீத் ஆயிட்டா இவர் வரணும், இவர் ஷஹீத் ஆயிட்டா இவர் வரணும்னு சொன்னாங்க. இவரும் ஷஹீத் ஆகிவிட்டால் நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. எப்ப பெருமானாருடைய வாயிலிருந்து இவர் ஷஹீத் ஆகிவிட்டால் சொன்னாரோ, கண்டிப்பா அந்த போர்ல அவர் என்ன செய்வாரு? ஷஹீத் ஆகிடுவார். முதல்ல ஸைத் இப்னு ஹாரிஸா, அவர் ஷஹீத் ஆகிவிட்டால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அவர் ஷஹீத் ஆகிவிட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா, அவரும் ஷஹீத் ஆகிவிட்டால் நீங்க தளபதியை நியமித்துக் கொள்ளுங்கள் என்று மூத்தா யுத்தத்தில் ரோமாபுரியினரை எதிர்த்து நடந்த சண்டையில ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி விட்டாங்க. அப்ப சஹாபிகள் அந்த 3 பேருக்கும் தெரியும், நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் மூத்தா யுத்தத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்? ஷஹீதாக்கப்பட போறோம், மூத்தா போறோம் தெரியும். ஈமான் இழந்தாங்களா? யார சொல்லலாம், வேற யாரையா தளபதியா போட்டுக்கங்கன்னு சொன்னாங்களா? ரெடி ஆயிட்டாங்க. எதுக்கு ரெடி ஆயிட்டாங்க? தளபதி ஆவதற்கு ரெடி ஆகல, இந்த உயிர் இறைவனுக்காக ஷஹாதத் ஆவதற்கு தயாராயிட்டாங்க. இப்படி கூவத்தான ஈமான் உள்ளவர்கள் சஹாபிகள். சாம்பிளுக்கு 2 உதாரணம் சொல்லி இருக்கிறேன், வரலாறு நெடிகளும் சொல்லலாம். என் தலைப்புக்கு நான் வந்து பிட்டு பிட்டா வந்துகிட்டு இருக்கேன். என்ன கொடுத்துருக்குது? விலை மதிக்க முடியாத ஈமான். திரும்பவும் சொல்லிக்கிறேன், நம் வீட்டில் உள்ள பொருட்களை, நம்முடைய உடலின் பொருட்களை, நாம் விரும்பும் பொருட்களை மதிக்கிறோம், இழக்க விரும்பவில்லை, அதற்கு விலை வைக்கவில்லை. நாம் என்ன விலை தந்தாலும் தர முடியாதுன்னு சொல்றோம். ஆனால் விலை மதிக்க முடியாத ஈமானுடைய அந்த மதிப்பை பல இடங்களிலே நாம் இழக்கின்றோமேன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு ஒரு ஹதீஸ். அப்போ நபிமார்களுடைய ஈமான் ஆச்சரியம் அல்ல, மலக்குமாருடைய ஈமான் ஆச்சரியத்துக்குரியது அல்ல, பெருமானாருடைய தோழர்களின் ஈமானும் ஆச்சரியத்துக்குரியது அல்ல, கூவத்தான ஈமான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், பின்னாடி ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சில மக்கள் வாழ்வார்கள், அந்த காலத்தில் ஈமானை காப்பாற்றிக் கொள்வதே கடினம், ஈமானை காப்பாற்றிக் கொள்வதே கடினம். அப்போது யார் ஈமானுடைய மதிப்போடும் ஈமானை கொஞ்சம் கூட சஞ்சலத்திற்கு இல்லாமலும் வைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களின் ஈமான் ஆச்சரியமானதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கூவத்தானது, மதிப்பிற்குரியது, அந்தஸ்துக்குரியதுங்கிறது வேற, ஆச்சரியத்திற்குரியது வேற. என்னன்னா, நம்ம காலத்துல நம்ம ஈமானோட வாழ்றதே என்னதுன்னு சொல்ல வர்றாங்க. ஆச்சரியப்பா, ஈமானோட வாழ்ந்துட்டியலா நீங்க? மாப்பிள்ளை பற்றி சில இடங்கள்ல விசாரிக்கும் போது சொல்றாங்கல்ல, அவருக்கு கெட்ட பழக்கமே கிடையாதுன்னு சொல்றாங்க. சில மாப்பிள்ளைகளை விசாரிக்கும் போது கெட்ட பழக்கமே கிடையாது. ஏங்க, ஒரு மூமின்னா என்ன இருக்கக்கூடாது? கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது இல்ல. ஆனா கெட்ட பழக்கம் இல்லைங்கிறது ஆச்சரியமா சொல்றோம் நம்ம. காரணம், கெட்ட பழக்கங்கள் உள்ளவர்கள் மிகைத்து போன இந்த காலத்தில் நமக்கு கிடைக்கும் ஒரு மாப்பிள்ளை அவர் கெட்ட பழக்கம் இல்லை அவரிடத்தில் இல்லை என்பது நமக்கு எப்படி தெரியுது? ஆச்சரியமா தெரியுது. ஏப்பா, இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா, இப்படி ஒரு வாலிபரா, இப்படி ஒரு இளைஞரா அப்படின்னு நம்ம என்ன செய்யற அளவுக்கு பெருமிதம் கொள்ற அளவுக்கு இருக்குது சூழ்நிலை.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சிலர் வாழ்வார்கள். அந்த காலத்தில் சிலர் வாழ்வார்கள், அவர்கள் ஈமானோடு வாழ்வது ஆச்சரியமானது. அவர்கள் ஈமானோடு வாழ்வது ஆச்சரியமானதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கொஞ்சம் தெளிவா சொல்லிக்கிறேன், நம்மள மாதிரி உள்ள காலத்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். நம்ம காலம்தான். என்ன காரணம்னா, நம்முடைய ஈமான் விலை போய்விடுமோ, நம்முடைய ஈமான் குறைபட்டு விடுமோ என்று நாம் பயப்படக்கூடிய அளவிற்குள்ள காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தனை சூழ்நிலைகள் நம்முடைய ஈமானை தின்பதற்கு தயாராக இருக்கின்றன. இந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் ஆச்சரியமான ஈமான் உள்ளவர்கள் சொன்னாங்களா இல்லையா? இப்ப நான் என்னுடைய டாபிக்கு நேரடியாக அந்த இடத்துல என்னுடைய கருத்தை நான் சொல்லுறேன். அந்த ஈமானை விலை மதிக்க முடியாததாகவும் நாம் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை இன்ஷா அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம், எந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய ஈமானுக்கு ஆபத்து விளைவிக்குமோ அவற்றையெல்லாம் நாம் ஒதுக்கி தள்ளுவது நம்முடைய கடமை. அப்போது நம்முடைய ஈமான் ஆச்சரியம் என்பதை தாண்டி மதிப்பிற்குரியதாக மாறும், விலை மதிக்க முடியாத ஈமானாக மாறிவிடும். சரௌண்டிங் என்னெல்லாம் சொல்லலாம், இதுல இந்த காலகட்டத்தில் இவர் இவ்வளவு உறுதியா இருக்காரா அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பட்டன் போன் குறைஞ்சி டச் போன் வந்த காலகட்டத்தில் சில பேர் டச் போன் வைக்காம இருக்கணும்னு முடிவெடுத்தாங்க. அவங்கள எல்லாரும் பாராட்டினாங்க, எப்பா பரவாயில்லைய உறுதியா இருக்காருன்னாங்க. ஆனா இப்ப எல்லார் கையிலையும் வந்துருச்சு போன். இந்த சூழ்நிலை நம்முடைய ஈமானை கெடுப்பதற்குரிய அம்சங்களில் ஒன்று. ஒரு காலத்துல ஈமானை இழந்துருவாங்கன்னு சொல்லி எடு நினைச்சாங்கன்னா, கடற்கரைகள், சுற்றுலா தலங்கள் இங்கெல்லாம் போனாதான் ஈமானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்தாங்க. எங்கேயும் போக வேண்டியதில்லை. கடற்கரை, சுற்றுலா தலங்கள், அங்கெல்லாம் பார்ப்பதை விட மிக மோசமான, இன்னொரு வார்த்தை சொல்வதற்கு பொறுத்து கொள்ள வேண்டும், மிக கேவலமான காட்சிகள். நம்ம அதுக்கு கடற்கரைக்கு, கோவா கடற்கரைக்கெல்லாம் போகணும்னு தேவையில்லை, கோவளம் கடற்கரைக்கெல்லாம் போகணும்னு தேவையில்லை. வெளிநாட்டுக்காரங்க அறகுறையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கெல்லாம் போய் நம்ம சுற்றுலாக்கு போயிட்டு தான் ஈமானுடைய தன்மையை ஆசாபாசத்தால இழக்கணும்னு தேவையில்லை. அதை விடவெல்லாம் மோசமான காட்சிகள் நம் கையில், நம்மை சுற்றி, நமக்கு முன்னர், நம் வீட்டிற்குள்ளே, நம் பாக்கெட்டிற்குள்ளே இருக்கிறது. இந்த கட்டத்தில் நம்முடைய ஈமான் விலை மதிக்க முடியாதது என்று நம்மால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி. நான் இப்ப கேள்வியா வைக்கிறேன். இவ்வளவு சூழ்நிலைக்கிடையிலே நாம் எப்படி நம்முடைய ஈமானை மதிப்பிற்குரியதாக மாற்றுவது அல்லது மதிப்பிற்குரியதாகவே கொண்டு போவது அப்படிங்கிறது முக்கியம். அதுக்குதான் நாங்கள் தர்பியா தஸ்கியா அப்படிங்கிற கேட்டகரியில் உள்ள வர்றோம். இந்த தஸ்கியா இருக்கு பாருங்க, மனதளவில் நான் அதுக்கு விளக்கம் இடையில லேசா சொன்னேன். தர்பியாங்கிறது நம்முடைய வெளி செயல்பாடுகளை பயிற்சிக்குரியதாக ஆக்கி, நல்லதாக ஆக்கி, எல்லோரும் நல்லா செய்யறான் அந்த பையன், இந்த ஆட்கள் அவருடைய செயல்பாடு நல்லா இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தால், வெளி செயல்பாடுகள் இருந்தால் அது தர்பியா. தஸ்கியா என்றால் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய எண்ணங்களும் பரிசுத்தமானதாக இருந்தால் அதுக்கு பேர் தஸ்கியான்னு பேருன்னு சொன்னேன். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பியதை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும்போது, லக்கத் மன்னல்லாஹு அலல் மூமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் சொல்லுவான், லக்கத் மன்னல்லாஹ் அலல் மூமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு பேருபகாரம் செய்து விட்டான், பேருபகாரம் செய்து விட்டான். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம்,
அந்த மக்கத்து மக்கள் எங்கிருக்கிறார்களோ அந்த மக்கத்து மக்களிலிருந்தே ஒருவரை அவர்களுக்கு தூதராக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், நபியாக அனுப்பியிருக்கிறான். அவருடைய பணிகள் என்ன தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் குர்ஆன் வசனங்களை இந்த மக்களுக்கு அவர் ஓதி காட்டுவார். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தமானவராக மாற்றுவார்கள். வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத், அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார் என்று அல்லாஹ் பெருமானாரை பற்றி சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய டியூட்டி என்ன? அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் அத்தாட்சிகளை நம்மகிட்ட சொல்லணும், வேதத்தை கற்றுக் கொடுக்கணும், ஞானத்தை நமக்கு சொல்ல வேண்டும், நம்மளை யுஸக்கீஹிம் பரிசுத்தமானவர்களாக மாற்ற வேண்டும். அப்படி மாறினால் நாம் மதிக்க முடியாத ஈமானுக்குரியவர்களாக நாம் மாற முடியும். ரசூலுல்லாஹ் செய்த தஸ்கியத் என்ன? ஒரு உதாரணம் நினைவுக்கு வருது, சொல்லுகிறேன். ஒரு சஹாபி பெருமானார்ட்ட வந்தாங்க. யா ரசூலல்லாஹ் தஹீர்னின்னு சொன்னாங்க. தஹீர்னி, என்னை சுத்தப்படுத்துங்கள்னு சொன்னாங்க. அவரே சொல்றார், சுத்தப்படுத்துங்கள்னு சொல்றார், தஹீர்னின்னு சொல்றார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னங்க? நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிருப்பீங்க ஒரு பெண்ணிட்ட, அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துட்டு நினைக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றையா சொல்றாங்க ரசூலுல்லாஹ். பெண்ணிடத்தில் நடக்கக்கூடிய சிறு தவறுகளை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே வர்றாங்க. அவர் சொல்றாரு, இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டின்னு சொல்லிட்டே வர்றாரு. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரும் உறவு கொண்டதை பெருமானார் வித்தியாசமான ஒரு உருவகத்தில் ஓமானத்தில் கேட்பாங்க. அதற்கு அவர் ஆமீன் சொல்லி, ஆம் நான் அப்படியும் நடந்து கொண்டேன் அந்த பெண்ணோடு, அந்த பெண் என்னோடு அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப இதற்கான தண்டனை இஸ்லாத்திலே திருமணம் முடித்தவராக இருந்தால் விபச்சாரமாக இருக்கும்போது கல்லால் அடித்து அவரை கொலை செய்ய வேண்டும், கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும். அவரை எப்படி கல்லால் அடிச்சாங்க. அடிக்கும்போது நான் சுருக்கமாக விஷயத்துக்கு வர்றேன். நான் இவ்வளோ லேட்டாக நீங்கள் பிஸ்கட்டும் டீயும் கொடுப்பீங்கன்னு தெரியாது. நான் போட்ட டைம் கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தில் முடிய போகுது. சீக்கிரம் கொடுத்துருங்க. டீ கொடுக்க போறீங்களா? நேரம் ஆயிருமே, கொடுங்க, எல்லாத்துக்கும் டீ கொடுங்க. நான் சீக்கிரம் முடிக்க ரெடியாக இருந்தேன். கொடுங்க கொடுங்க. சரி, வரட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க சீக்கிரம். அந்த சஹாபிக்கு அந்த இஸ்லாமிய தண்டனை, கல்லால் அடித்து அவரை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அடிக்கும்போது அவருடைய உடலில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் அங்கிருந்து ஒரு சஹாபியினுடைய மேனியில் பட்டது, மேனியில் பட்டது. அவரு கொஞ்சம் அருவருப்போடு, இவர் அசிங்கம் பண்ணவர்கள் அதுக்குள்ள தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ரத்தத்தை கொஞ்சம் அருவருப்பான முகத்தோடு அதை துடைத்தார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அவர் பரிசுத்தமானவராக மாறிவிட்டார். ஏனென்றால் தான் செய்த தவறை தானே வந்து சொல்லி அதற்கான தண்டனை பெற்று அவர் பரிசுத்தமானவராக மாறிவிட்டார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அவர் எப்படி கேட்டாரு? தஹீர்னி யா ரசூலல்லாஹ்னு சொன்னார், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார். அந்த மனிதர், அந்த சஹாபி மாயிஸ் இப்னு மாலிக் என்ற பெயர் உள்ளவராக இருப்பார்னு நினைக்கிறேன். அப்ப நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நாம் தேடி போன காலம் தாண்டி நம்முடைய வீட்டிற்குள்ளே, நம்முடைய அறைக்குள்ளே, நம்முடைய பாக்கெட்டிற்குள்ளே வந்துவிட்டது என்று சொன்னேன். இந்த சூழ்நிலையில் ஈமானை காப்பாற்ற வேண்டும், விலை மதிக்க முடியாததாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னெல்லாம் செய்யலாம்? நிறைய நாங்களே சில விஷயங்களை போட்டிருக்கிறோம். பெரியவங்களை மதிக்கணும், பெற்றோருடைய சொல் கேட்கணும், மஹல்லாவில் நம்முடைய பள்ளிகளில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களில் ஒத்தாசையாக இருக்கிறது, இது மாதிரி நிறைய பணிகளை செய்யலாம். சமூக பணிகள் செய்யலாம். நாங்கள் நிறைய லிஸ்ட் வச்சிருக்கிறோம். அப்படி நம்மை எல்லா வகையிலும் செயல்பாடுகளின் மூலமாக நாம் நம்மை சரி செய்து கொண்டால் எண்ணத்தாலும் நம்பிக்கையாலும் நம்முடைய அந்தஸ்து நிச்சயம் உயரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஏனென்றால் ஈமானை பற்றி சொல்லும்போது ஒரு செய்தி சொல்லுவாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அல் ஈமானு யஸீது வ யன்குஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஈமான் என்பது சில நேரங்களில் அல்லது சிலரிடத்தில் அதிகரிக்கும், சில நேரங்களில் சிலரிடத்தில் குறையும் சொன்னாங்க. ஈமான் அது ஏற்றத்தாழ்வுக்குரியதுன்னு சொன்னாங்க. மாறி மாறி வரும் சொல்றாங்க. ஈமானை ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே ஆள்கிட்ட எல்லா கட்டத்திலையும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு அர்த்தம். இவற்ற ஒரு சைஸ்ல இருக்கும், அவற்ற ஒரு மாதிரி இருக்கும். அப்படி ஈமான் வித்தியாசமாகவும் இருக்கும். அப்ப நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து நம்முடைய ஈமான் சில நேரங்களில் வலுவா இருக்கும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் உட்பட, பெரிய ஆட்களை மட்டும் சொல்ல, இளைஞர்கள் உட்பட நம்முடைய ஈமான் எல்லாரையும் சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா எப்பவும் நினைக்கிறீங்க? நீங்க யாராவது பதில் சொல்லுங்க பாப்பா. எனக்கு எப்போ அப்படி நல்லா இருக்குதா நினைக்கிறீங்க? வருஷத்துல எந்த கட்டத்துல? ஒரு குழுவோட சொல்றேன், வருஷத்துல எந்த கட்டத்துல எல்லாருக்கும் நமக்கு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம அப்படிலாம் இபாதத் செஞ்சிட்டோம், இப்படிலாம் அமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரமதான்ல எப்போ, எந்த கட்டத்துல? சொல்லுங்க. கடைசி 10ல. எதனால நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஏத்திகாஃப் இருக்கு, லைலத்துல் கத்ர் இருக்குது, சரிதானா? கரெக்டா சொல்றீங்க. ரமதான்ல கடைசி 10ல ஏத்திகாஃப்லாம் இருந்துட்டு அல்லது நிறைய அமல்கள் செஞ்சுட்டு, நிறைய பேர் நைட்ல வந்து பள்ளிவாசல்ல எல்லாம் தங்கி நிறைய இபாதத்தெல்லாம் செஞ்சுட்டா எப்படி இருக்கும்னா, பெருநாள் அன்னைக்கு அவ்வளவு பேருக்கு எப்படி நடப்பு தெரியுமா? நம்ம எல்லாரும் அப்படி ஆயிட்டோம், சந்தோஷம். அப்படிதான் இருக்கணும். ஆனா 2ஆம் பெருநாள் அன்னைக்கு காலையில சுபூல பாத்தீங்கன்னு சொன்னா, எப்பா முதல் பெருநாள் நல்லா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு தொழுகைக்குள்ள போகணும். 30 நாள், கடைசி 10 நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப நம்ம ஈமான் எப்படி நிற்கும்? எல்லாரும் எந்த ரேஞ்சில் இருப்போம்? நம்ம அவ்வளவு மைதத்துக்கார் ஜீரானி தான், அவ்வளவு பேர் காஜா மைதீன் சிஷ்டி தான், அவர்கள் அவ்வளவு பேரும் அபூதர் கிஃபாரி தான். அபூதர் கிஃபாரி தான் சஹாபிகள்ல ரொம்ப சூஃபியான சஹாபிகளில் ஒருவர். பெருமானாரோடு பல நேரங்களில் பயணம் சென்றவர், ரொம்ப சூஃபியான சஹாபி அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு ரொம்ப பரிசுத்தமானவர்கள். எல்லா சஹாபி பரிசுத்தமானவர்கள் தான். உதாரணத்துக்கு சொல்றேன், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு. ஆனால் அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த 30 நாள் அல்லது அந்த கடைசி 10 நாளிலே நம்மால் தரஜாவோட உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நம்முடைய ஈமான் அடுத்த ஒரு நாள்ல அப்படியே டமார்னு குப்புற விழுந்துருது. 2ஆம் பெருநாள் சுபு நீங்க பள்ளிவாசல்கள்ல பாருங்க, நோன்பு பெருநாள் 2ஆம் பெருநாள் சுபு இருக்கு பாருங்க. எப்பா நோன்பு அன்னைக்கு பாருங்க, அவ்வளவு பேர் நோன்பு வச்சுட்டு வர்றோம், சந்தோஷம். ஆனால் நம்முடைய ஈமான் இப்படி நேரத்திற்கு நேரம் மாறுபடுகிறது, அது சரியில்லை. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நம்மை இப்படி மாற்றுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. அப்பதான் நம்முடைய ஈமான் நம்ம என்ன செய்ய முடியும்? மதிப்பிற்குரியதாக வைக்க முடியும். சஹாபாக்கள் எந்த கட்டத்தில் அதுக்கு விட மாட்டாங்க, இந்த கட்டத்தில் அதுக்கு விட மாட்டாங்க. எங்கனையாவது ஒரு இடத்துல தங்களுடைய ஈமானுக்கு ஏதாவது, தங்களுடைய நம்பிக்கைக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடும் தெரிஞ்சது அப்படின்னா அதை விட்டு அவங்க விலகிக்கிடுவாங்க. அதான் சஹாபிகள், நமக்கு முன்னோர்கள். அதுதான் அப்படி அவர்கள் வாழ்ந்ததால் தான் அவர்களால் நம்மிடத்திலே 100% ஈமானை அவர்கள் பின்பற்றி அதை நம்ம காலம் வரைக்கும் தந்திருக்கிறாங்க. நம்ம எத்தனை சதவீதம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுக்கு மாடல்களாக சஹாபிகளை, இறைநேசர்களை நாம் முன்வைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்ல பாருங்க, அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் யார் தெரியுமா? நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். நபிமார்கள் தெரியும், சுஹதாக்கள் மார்க்க போர்ல ஈடுபட்டவங்க, சாலிஹின்னா யார் நல்ல மல்கள் செய்யறாங்களோ அவங்களா. சித்திக்கு மட்டும் ஒரு உதாரணம் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். சித்திக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு நபி அவர் நேரிலே இருக்கும் போதோ
அல்லது அந்த நபியினுடைய காலத்திற்கு பிறகோ அவர் வழிகாட்டிய ஒரு விஷயம் நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது, அதையும் நம்புவதற்கு பெயர்தான் சித்திக். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய சித்திக் ஏன் வந்துச்சுங்கிறதுக்கு நிறைய காரணம் சொல்லுவாங்க பாருங்க. அதுல ஒரு காரணம், நம்ப முடியாத பெருமானாருடைய மேராஜை, நாளை கழிச்சு இன்ஷா அல்லாஹ் வருது, திங்கட்கிழமை மாலை வருது மேராஜ் இரவு. ஒரு இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் போயிட்டு வந்தாங்க. நம்ப முடியாத பெருமானாருடைய இந்த மேராஜ் நிகழ்ச்சியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நம்மிடத்தில் இத்தனை நாளும் உண்மையை தவிர எதுவும் பேசாத என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அது உண்மை அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இது சித்திக். இதை விலைமதிக்க முடியாத ஈமான். அதனால இஸ்லாமிய கொள்கையில வரும் அஃதலுல் பஷரி பாதல் அன்பியா, நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களில் ஆக சிறந்தவர் செய்தன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வரும். இது மாதிரி ஒரு கட்டம், மூசா நபி ஃபிரௌன்ல இருந்து மக்களை எல்லாம் காப்பாற்றி கூட்டு வரும்போது அந்த கடலை கடப்பாங்க பாருங்க. கடக்கும் போது இதை கடந்துதான் போகணும்னு சொல்லும் போது எல்லாரும் கடலை கடந்து எப்படி போக முடியும், இங்க ஃபிரௌன் வேற விரட்டிக்கிட்டு வர்றானே, இன்னல்ல முதுரக்கூன் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த நேரத்தில் ஒரே ஒருவர் மட்டும் மூசாவிடத்தில் வந்து கேட்பார், இந்த ஊர்ல இந்த பக்கமா வந்தா கடல் வரும்னு தெரியுமே உங்களுக்கு, ஏன் இப்படி வந்தீங்க, உங்க முடிவா அல்லாஹ்வுடைய உத்தரவான்னு கேட்கிறார் ஒரே ஒருவர். மூசா நபி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னாங்க. அப்ப அவர் சொன்னாராம், இந்த வழியாதான் நம்ம ஃபிரௌன்ல இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொன்னது அல்லாஹ் தான் சொன்னா, அவனுக்கு தெரியும் நம்ம தப்பிச்சு போற வழியில என்ன இருக்குன்னு தெரியும், ஒரு நைல் நதியோ அல்லது அதுக்கு மாதிரி ஒரு பெரிய கடலோ, அதை தாண்டி தான் போகணும்னு தெரியும். அப்ப அல்லாஹ் அதை தாண்டி தானே போக சொல்லி இருக்கிறான். அப்ப நம்ம போற வழி எங்கதான் இருக்குதுன்னு தெரியுது, சொல்லுங்க, அதுலதான் இருக்குது. அவர் உள்ள இறங்கிட்டாருங்க, இறங்கி போறாரு, அவர் பாட்டுக்கு போறாரு. இவரை பற்றி எழுதுகிறார்கள் தப்சீர்களிலே, இவர் சித்திக், உண்மையாளர். அல்லாஹ் சொன்னா, மூசா நபி வழிகாட்டினாங்க, அந்த வழி தண்ணி ஆழமான கடலாச்ச, அங்க இருக்கு வழின்னு சொன்னார். இது விளைவிக்க முடியாத ஈமான். இந்த தண்ணீருக்குள்ளே போன செத்து போயிருவோமே, மூத்தா போயிருவோமே நம்ம நினைப்போம், இல்லை, அதற்குள்ளே வழி இருக்கிறது. ஏனென்றால் இந்த வழியாக செல்லுங்கள் என்று சொன்னவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்றான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஈமான் விலை மதிக்க முடியாத ஈமானாக அங்கே நின்றது. இது மாதிரி நம்முடைய வாழ்விலே பல்வேறு நேரங்களில் நமக்கு சோதனைகளும் நம்முடைய ஈமானுக்கு பங்கம் வரக்கூடிய நிலையும் வரும். அந்தந்த நேரங்களில் நாம் நம்மை சஞ்சலத்திற்கு உள்ளாக்காமல் நம்முடைய ஈமானை கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் பாதுகாத்து வருவது என்பது நம்முடைய பொறுப்பு. அப்போது நம்முடைய ஈமான் மதிப்பிற்குரியதாக மாறும். நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நான் ஓரளவு கோடிட்டு தான் காட்டியிருக்கேன். எல்லாருமே ஒரே இந்த செல்ஃபோனை பற்றி டிவியை பற்றி ரொம்ப விளக்கி பேசுறதுனால நான் டச் பண்ணிட்டு சஹாபிகள் வரலாறு ஆயத்திலிருந்து சில உதாரணங்களை எல்லாம் கோட் பண்ணிட்டு போயிட்டேன். புரிஞ்சுக்கிட்டா போதும். பிள்ளைகளை சொல்கிறேன், என்ன செஞ்சா நம்முடைய ஈமானுக்கு ஆபத்து, எப்படி நடந்தா நம்முடைய ஈமானுக்கு அது சேஃப்டி, பாதுகாப்பு அப்படின்னு புரிஞ்சு வாழ்றதுக்கான சில வழிகளை நான் சூசகமாக என்னுடைய பேச்சில் ரொம்ப விழாவாரியாக விளக்கி பேச வேண்டாம்னு எனக்கு மனசில் பட்டுக்கிட்டே இருக்கு. ரொம்ப பூந்து விளையாடி சில பேர் சொல்லுவாங்கல்ல, அக்குவர் அணிவர், அதெல்லாம் வேண்டியதில்லை. சொன்னால் டக்குன்னு ஏறுது. நான் நிறைய பேரை பார்க்குறேன், ரியாக்ஷன் பார்க்குறேன். ஒவ்வொரு விஷயத்த சொல்லும்போது ஒவ்வொருத்தட்ட ரியாக்ஷன் பார்க்குறேன், விளங்க தான் செய்யுது, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு தெரியுது இன்ஷா அல்லாஹ். அதனால் நாங்கள் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட மட்டும், பெரிய ஆட்கள் இருங்க, பிள்ளைகள்கிட்ட மட்டும் கேட்குறேன், இன்ஷா அல்லாஹ் ஈமானுக்கு ஆபத்து தருகின்ற சூழ்நிலைகளை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாமா இன்ஷா அல்லாஹ்? லேசாக அப்படி கை வைங்க, நெஞ்சில் கை வைங்க. இன்ஷா அல்லாஹ் நான் உறுதியான நம்பிக்கையோடு வாழ்வேன். அல்லாஹுவையும் மலக்குமார்களையும் வேதங்களையும் ரசூல்மார்களையும் இறுதி நாளையும் நன்மை தீமையை அல்லாஹ்தான் தருகிறான் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய ஈமானை எல்லா காலகட்டங்களிலும் பாதுகாத்து நாளை மறுமையிலே அதற்கு நற்கூலி பெறுகின்ற அளவிற்கு நான் நடப்பேன். அதற்கு இடையூறு வருகின்ற எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா
நம்முடைய ஈமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. நம்ம பிள்ளைகளெல்லாம் அல்லாஹ் நல்லவர்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவருடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் பிரகாசிக்க அல்லாஹ் அருள் செய்வானாக என்று சொல்லி எங்களுடைய மஜ்லிஸ் உலமா, நான் ஆரம்பத்தில் லேசாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன்.